நியூசிலாந்து அணி அவங்க நிர்ணயிச்சிருந்த 252 ரன் அந்த டார்கெட்டை இடையில கொஞ்ச நேரம் நம்ம இந்தியா கஷ்டப்பட்டிருந்தாலும் ஒரு மாதிரி த்ரில்லராக போய் கடைசி நேரத்தில் ஒரு திக் த்ரில்லரான வெற்றியை இந்த மேட்ச்ல அடைஞ்சு நம்ம இந்தியா கடைசியா இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபியை தற்போது வென்றிருக்காங்க. இப்படி இருக்க இந்த ட்ரோஃபியை ஜெயிச்ச உடனே ஒட்டுமொத்த நம்ம இந்திய பிளேயர்கள் எல்லாருமே இதுக்கு முன்னாடி நம்ம யாருமே பார்க்காத விதமாக பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணாங்க. ஸோ அதுக்கு நடுவில் விராட் கோலி இந்த ஆட்டத்தில் நியூசிலாந்து அணி அவங்க செஞ்ச ஒரு முட்டாள்தனம் அதுதான் இந்தியா ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு விராட் கோலி இந்த மேட்ச்ல நம்ம இந்தியா ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக எது அமைஞ்சது, நியூசிலாந்து அணி பிளேயர்கள் அவங்க என்ன முட்டாள்தனம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு விராட் கோலி அங்க பேட்டி எடுத்துக்கிட்டு இருந்த நிபுணர் கிட்ட விராட் கோலி வெட்ட வெளிச்சமாக்கி சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த வகையில் நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம இந்தியா இந்த மேட்ச்ல 4 ஸ்பின்னர்களோட களம் இறங்கியிருந்தாங்க. அதே போல தான் நியூசிலாந்து அணி அவங்களும் 4 ஸ்பின்னர்களோட இறங்கியிருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல தான் மிகப்பெரிய முட்டாள்தனத்தை நியூசிலாந்து அணியின் பிளேயர்கள் அவங்க செஞ்சிருக்காங்க. முக்கியமாக கேப்டனான மிச்சல் சாண்ட்னர் அவர் செஞ்சிருக்காரு அப்படின்னு விராட் கோலி அவங்க செஞ்ச ரொம்ப பெரிய தப்பு அதுதான் அப்படின்னு சுட்டி காட்டியிருக்காரு. அதாவது இந்திய அணி பக்கம் 4 ஸ்பின்னர்களோட நாங்கள் களம் இறங்கியிருந்தோம்னா 4 ஸ்பின்னர்களுமே ஒரு பார்ட் டைம் போலர் கிடையாது, முழுக்க ப்ரொஃபஷனலான ஒரு மெயின் ஸ்பின் போலர்கள் தான் அவங்க ஆல்ரவுண்டராக இருக்கிறது எங்களுடைய கூடுதலான ப்ளஸ் பாயிண்ட். ஆனால் அவங்க மெயினான போலர்களாகவும் அவங்களால செயல்பட முடியும். ஆனால் நியூசிலாந்து அணி பக்கம் அவங்க தேர்ந்தெடுத்திருக்க அந்த 4 ஸ்பின் போலர்களும் அப்படி கிடையாது, பார்ட் டைம் ஸ்பின் போலர்களும் 2 மெயின் ஸ்பின் போலர்கள் மட்டும்தான் நியூசிலாந்து அணி அவங்க எடுத்துக்கிட்டு இந்த மேட்ச்சில் இறங்கியிருக்காங்க. அதனால தான் இடைப்பட்ட ஓவர்களில் ப்ரெஷர் போட வேண்டிய நேரத்தில் இந்திய அணி பக்கம் அவங்களால கூடுதல் ப்ரெஷரை போட முடியல. ஒரு கட்டத்தில் அக்ஷர் பட்டேல், ஸ்ரேஷ் ஐயர் அவங்க அடுத்தடுத்து மேடின் ஓவர் கிட்டத்தட்ட 20 பந்துக்கு 1 ரன் இந்தியா எடுத்த நிலைமை கூட இந்த மேட்ச்சில் ஏற்பட்டுச்சு. அந்த ப்ரெஷரை அவங்களால கண்டினியூஸாக அந்த பார்ட் டைம் ஸ்பின் போலர்களை வச்சு போட முடியல. நியூசிலாந்து அணி அவங்க செஞ்ச இந்த ஒரே ஒரு முட்டாள்தனம் இந்திய அணிக்கு இந்த ஆட்டத்தில் வெற்றியை தேடி கொடுத்துருக்கு. அவங்களுடைய பார்ட் டைம் ஸ்பின் போலர்கள் அவங்க பக்கம் சிறப்பாக செயல்படலை. அதுதான் இந்திய அணியின் வெற்றியின் பாதையை திறந்து விட்டுருக்கு. நியூசிலாந்து அணி இந்த தவறை மட்டும் அவங்க செய்யலைன்னா நிச்சயமா இந்தியா இந்த மேட்ச்ல ஜெயிக்கிறது ஒரு நடக்காத விஷயமாக ஆயிருக்கும். அதே போல மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரோஹித் சர்மா அதே போல நானும் ஸ்டெம்பை வச்சு நாங்கள் 2 பேருமே இது வரைக்கும் இந்த மாதிரி ஸ்டெம்பை வச்சு நாங்கள் செலிப்ரேட் பண்ணது கிடையாது. எங்களுடைய இந்த வித்தியாசமான செலிப்ரேஷன் நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை எங்களுக்கு ஆட்டம் ஜெயிச்சப்ப எங்களுக்கு தந்தது அப்படின்னு விராட் கோலி இன்னைக்கு மேட்ச் ஜெயிச்சதுக்கு அப்புறமா அவங்க நியூசிலாந்து செஞ்ச முட்டாள்தனம் அதே போல ரோஹித் விராட் கோலி 2 பேருமே ஸ்டெம்பை வச்சு சண்டை போடுற மாதிரியான செலிப்ரேஷன் ஈடுபட்டதை பற்றி கோலி பேசியிருக்காரு.